Vanakkam Geeks. இது வெறும் news enlightening the heartbeats. For new gadgets, new facts, and technology streets. Light up your day. Come on, join us. Drop your comment today. Vanakkam Geeks. வணக்கம் கீக்ஸ், வெல்கம் டு செக் வாய்ஸ் தமிழ் பை ஃபோனரினா தமிழ். இன்னமும் விழுந்தது இல்லை கீழே டம்மு டிம்முன்னு. ஆமா விக்கி சத்தம் நானா பாம்லாம் போடுறேன். அது இல்லை சத்தம் கேட்ட நீயா ஏதோ சத்தம்லாம் கேட்டுச்சேன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதான் எங்கேயோ பாம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன், நான் போடல. அது பாகிஸ்தான் பார்டரா இருக்கும் அப்போ. சரிவா, சரி, இன்னைக்கு வந்து டிவிடி கொஞ்சம் சீக்கிரமாக வருது. ஏன்னா 7 மணிக்கு வந்து சிஎம் ஆஃபோட லான்ச் இருக்கு, அதோட அன்பாக்சிங் வீடியோ வருது. சரி, சிவான ஒரு போனு. சரி, நல்ல நியூஸ் ஒன்று இருக்கு. ஆரம்பமே 13T கிடையாது, 13S. 13S என்னது 8 எடிட்டோட இருக்குல்ல, அதுதான் இது. எக்ஸைட்டஸ். ஆமாடா, ஓப்போ எக்ஸைட்டஸ்னு ஒன்று லீக் ஆச்சுல்ல. எக்ஸைட்டஸ் வந்து 13T ரிலீஸ் ஆகுதா இல்லையா? 13T தான் வந்து 13S இந்தியாவுக்கு. அப்படி அது எஸ்டில என்னங்க இருக்கு, அது என்ன வேணாலும் வச்சுக்கிட்டோம். எக்ஸ்னு வச்சாலும் பிரச்சனை இல்லை. கம்மிங் சூன். போன் வந்தா போதும். பவர்ட் அப், சைஸ்டு டவுன். பவர்ஃபுல்லா இருக்கும், ஆனா வந்து காம்பாக்ட் சைஸ். அர்த்தம் எல்லாம் வந்து நல்லபடியா Black velvet, கொடுத்து நசமா. Black velvet, pink satin, அதான் வந்து கலர்ஸ் தான். Black velvet வந்து tranquil night sky, timeless essence. இல்ல அதெல்லாம் cool night sky. இல்ல இதெல்லாம் அப்புறம் பேசலாம், நீங்க விஷயத்துக்கு வாங்க. அப்புறம் பிங்க் சாட்டின் வந்து ஃபர்ஸ்ட் டைமா வந்து பிங்க் ஃபினிஷ்ல வந்து லான்ச் பண்றாங்களா OnePlus. இது வரைக்கும் பிங்க் வந்தது இல்லையோ? ரெட் தான் வந்திருக்கு. ஏண்டா ரிஃப்ரெஷிங் எஸ்தெட்டிக். என்ன சொல்றீங்க, வந்திருக்கேடா. பிரீமியம் இன் ஹேண்ட் ஃபீல். இது அது என்ன கேம்டா அது? ஜென்சன் இம்பாக்ட். பர்பிளா? ஓகே, 12 தானே. இதே ஒரு ஷேடு உட்காந்துட்டு லைட்டா சேச்சுரேஷன் பூஸ்ட் பண்ணா பர்பிள்ன்றவீங்க. அப்படிதான் இருந்தது அது 12 ஜென்சன் இம்பாக்ட். சரி, ஓகே, நெக்ஸ்ட். இது அந்த ஐபோனோட பிங்க் இருக்கே, அந்த மாதிரி இருக்கு. ஐபோன்ல ஒரு பிங்க் வந்துச்சுல, பிக்சல்ல இந்த மாடல்ல நாட் சோ பிங்க்னு ஒன்று வந்துச்சு. பிங்கானே யாருக்கும் தெரியாது, அப்படி ஒரு கலர்ல வந்துச்சு. சரி. ஸோ ஸ்னாப்ட்ராகன் 8 Elite 6.32 இன்ச்சு. இது பேட்டரி தான் இப்போ இது சர்டிஃபை வாங்கிட்டாங்களா இல்லையா, 6000க்கு மேலே இருக்குமா இல்லை 6000 தான் இருக்குமா அப்படின்ட்டு இது வரைக்கும் தெரில எதுவும். அப்புறம் நோட்டிஃபை மீ ஏதோ இது பண்ணியிருக்காங்க, ப்ரைஸ் எல்லாம் வரும், நீங்கள் வந்து நோட்டிஃபை பண்ணால் உங்களுக்கு வந்து 13S கிஃப்ட் கிடைக்கும். அப்புறம் பட்ஸு வந்து கிஃப்ட் கிடைக்குமா? ஆமாம், நீங்கள் வந்து குலுக்கல் முறை நோட்டிஃபை மீ கிளிக் பண்ணி குலுக்கல் முறையில் வந்து ஏதோ தேர்ந்தெடுப்பாங்களாம், அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க அவங்க வெப்சைட்டில். ஆமாம், ஏன்னா நான் தான் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணல, பார்ட்டிசிபேட்டும் பண்ணல. கரெக்டு தான். இதில் பார்ப்போமா ஏதாவது இருக்கான்னு சொல்லு. நெட் கேபிள் கிளப்லாம் இல்லை, அவங்க வெப்சைட்டில், அவங்க வெப்சைட்டுக்கு தான் போவோம். அதை கிளிக் பண்ண அதான் இருக்கே, அதை கிளிக் பண்ண போவோம். இங்கே நோட்டிஃபை மீ போட்டா எப்படியாவது வின் பண்ணிடுறான். நோட்டிஃபை மீ வரல, வந்துருச்சு நோட்டிஃபைடு. இதுதான் agree to be notified. No even participation opportunity. பைத்தியக்கார நாயே, அப்புறம் எதுக்கு நான் நோட்டிஃபை பண்ண சொன்னேன்? நோட்டிஃபைடு ப்ளீஸ் யூஸ் டிஃபரண்ட். ஓகே, ஆல்ரெடி நோட்டிஃபை ஆயிடுச்சு. சாரி OnePlus கொஞ்சம் இல்ல எப்பயோ வீட்டில் நேற்று நைட்டே பண்ணிருப்பான் போல. இப்போ நம்மகிட்ட இன்னைக்கு மதியம் தான் வந்துச்சு, நீங்க ஆஃப்டர்நூன் தான் ஆல்ரெடி நோட்டிஃபைட்னு பண்ணியா சொல்லுது. இப்போ பண்ணது இல்லை, அதனால வந்துருக்கு. அதுலேயே பக் இருக்கு. இப்போ நான்லாம் இதெல்லாம் வீட்டுக்கு பார்க்கறது கூட கிடையாது. அடுத்து ஃபர்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, லோட் ஆகிட்டு இருக்க ஈசி செல்வகுமார். ஹாய் ப்ரோஸ். இப்போ Pixel 8 30K வந்துருச்சு. சேம் பிரைஸ் ரேஞ்சுக்கு கேமரா சென்ட்ரிக் மொபைல் கம்பேர் பண்ணா Vivo V50 இருக்கு. உங்க சஜஷன்ல எது பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் டேக்கிங் பீப்புள் போட்டோ அண்ட் போர்ட்ரைட்? பீப்புள் ஃபோட்டோ அண்ட் போர்ட்ரேட்டுனா V50 தான். மற்றபடி ஓவராலாக பார்த்தா வீடியோலேருந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது 8 ஸ்கோர் பண்ணோம். ஆனால் பேட்டரி லைஃபு, கொஞ்சம் பிக்கர் டிஸ்பிளே, குவாடு கர்வு, இந்த மாதிரிலாம் வரிசையாக வச்சு, அப்புறம் ஜெயஸ் ஆப்டிக்ஸு, வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இதெல்லாம் வச்சா V50 தான் ஸ்கோர் பண்ணோம். வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி, இந்த வெட்டிங் போயிட்டு ஃபோட்டோ வாங்க எடுக்க போறீங்க, யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. அது ஒரு ஃபில்டர் தான் இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்றது. இல்லைங்க, சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறத சொல்ல வரும், வேறு எதுவும் இல்லை. அவ்வளோ சாதாரண விஷயமா இருந்தால் அதை ஏன் கொடுக்கணும்? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து பிக்சலில் கிடையாது. ஆமாம், வெட்டிங் ஆகிறதா இருந்தால் கூட அதை கெடுத்து விட்டுரும் போல. சரி, அடுத்த நியூஸ்.
ரியல்மி GT7 இந்தியாவுக்கு வருதுங்க. 6 hours ஸ்டேபிள் 120 FPS கேமிங்கோட கிராஃப்டானோட பார்ட்னர்ஷிப் பண்ணி BGMI வந்து நீங்கள் 6 hours ஆடினாலும் உங்களுக்கு ஸ்டேபிளாக 120 FPSல உங்களுக்கு கேமிங். சரி 6 hours டெய்லி BGMI யாரும் ஆடிட்டு இருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் வந்து காலேஜ் முடிக்கணும், வேலைக்கு போகணும், அதுக்கெல்லாம் யாரும் ஹெல்ப் பண்ணுவாங்க? அதெல்லாம் தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஃபோன் வாங்கிட்டாலே உங்கள் வாழ்க்கை சார்ட்டடு. ஓ, அதாவது BGMIல காம்படிட்டிவ் கேம் ஆடி நீங்கள் சம்பாதிச்சு கோடி கோடியே சம்பாதிக்கலாம்ல. கேமரா எப்படி தெரியுமா இருக்கு, இந்த ட்ரீம் லெவன் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்களா? BGMI சும்மாவா? போன ஜென்மத்தில் யாரெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் BGMI ஆட முடியுமா கேள்விப்பட்டேன். ஆமா, அதுக்கு GT7 உதவுது அப்படின்னு எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இல்ல இது கரெக்ட் 120 FPS ஆக்சுவலா CMF Phone 2 Proலயும் சப்போர்ட் ஆகுதுன்னு லீக்ஸ்லாம் வந்துச்சு. அப்புறம் இல்ல அவங்க அபிஷியலாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா 6 hours கண்டினியூஸா 120 FPS ஸ்டேபிள் ஃப்ரேம் ரேட் வராது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து அவங்க என்ன சொல்றாங்க, 1/2 மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் விளையாண்டு க்ளோஸ் பண்ணிட்டு போவியா, 6 மணி நேரம் வந்து இதே விளையாண்டு இருந்தா வாழ்க்கை வருது பண்ணா அப்படின்னு சொல்லி. அது நல்ல கம்பெனி கிடையாது. எது CMF? ஆமா, இவங்க பாருங்க 6 மணி நேரம் கொடுக்குறாங்க. புரியுதா? கேம்ல அப்படியே திளைத்திருங்கள் அப்படின்றாங்க. திளைத்து நிக்கணுமா? நோட்டிஃபை மீ, இதுக்கெல்லாம் நான் நோட்டிஃபை கொடுக்க முடியும். நோட்டிஃபை அமேசான் நோட்டிஃபை பண்ணா உனக்கு வந்து ஃப்ரீ ஃபோன் தருவாங்க. அப்படியா? எங்க இருக்கு ஆப்ஷனை காணுமே ஐயா, சீக்கிரம் சொல்ல மாட்டியா அதெல்லாம்? ஆளாளுக்கு நோட்டிஃபை வந்துட்டு இப்போ ஃபோன் தராங்க சொல்லிட்டு பாருங்க இத்தனை பேர் இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. அமேசான் கிட்ட ஒரு டீலிங் போட்டுருவோம் பாருங்க, இத்தனை பேர் ஃபோன் வாங்க இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க, எல்லாரும் நோட்டிஃபை அழுத்திருக்காங்க அப்படின்வாங்க. ஸோ அது தவிர பார்ட்னர்ஷிப் பண்ணியிருக்காங்களாம். இவங்க பேட்டில் கிரவுண்ட்ஸ் மொபைல் இந்தியா ப்ரோ சீரீஸ் 2025 அஃபிஷியல் ஸ்மார்ட் ஃபோன் பார்ட்னர் வந்து இதுதானா. இந்த வீக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, கொல்கட்டாவில் வந்து வைக்கிறாங்களாம். இந்த இது BGIS இந்த சீரீஸ் வந்து கொல்கட்டாவில் வந்து இதுவாகுதான். April 25 to 27 வந்து 2 months இதுக்கப்புறம் இது நடக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. டாப் 16 டீம்ஸ். என்ன ப்ராசஸர் வெர்ஷன் இது? இது வந்து MediaTek Dimensity 9400+. விலை கம்மி இல்லை, அதனால தான் காம்படிஷன். ஓகே, மோஸ்ட்லி இந்த மந்த்து லான்ச் ஆகிடும். GT7 அப்புறம் இது பயங்கரமான நிறைய லான்ச் இருக்குல்ல. அடுத்த கமெண்ட் குணா. வணக்கம் கீக்ஸ். Honor 200 Pro vs Xiaomi 14CV 35K to 40K. First display media, camera, next overall condition. What phone will be the best? Please சொல்லுங்க. 200 Pro தான் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். Agreed. நான் CV யூஸ் பண்ணது இல்ல சிவில வீடியோ கொஞ்சம் கோலரா இருக்கும். ஆனா போட்டோன்னு வந்ததுன்னா சிவி சூப்பரா இருக்கும். ஆனா வீடியோ கோலரா இருக்கும். ரியர் கேமரா வீடியோ அதுவும் ஃப்ரண்ட் கேமரா நல்லா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் பிளேஸ் கோஸ் டு ஹானர். அப்புறமா தான் நம்ம ஆளுக்கு அப்புறம் அடுத்த கேள்வி ஆஃப்டர் சேல் சப்போர்ட் எப்படி ப்ரோ? திரும்ப சரி வாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ரேங்க் போடுவோம் அப்படின்னு திரும்ப மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ காம்ப்ளிகேட்டட் ப்ரோ இது எல்லாமே. உங்களுக்கு ஃபோன் பற்றி மட்டும்தான் தாட் இருக்கு, ஃபோன் எப்படி இருந்தாலும் ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன் அப்படின்னா ஹானர் கொஞ்சம் வின் பண்ணிடும். ஓகே, அடுத்தது மோட்டோரோலா Edge 60 Pro April 30 லான்ச் ஆகுதுங்க. சூப்பர். ஸோ இப்போ தான் வந்து குளோபல் லான்ச் பார்த்தோம் 24ஆம் தேதி. அதுக்குள்ளே 30ஆம் தேதியே வந்து கொண்டு வராங்க. 1.5K குவாட் கவுடு, அட்வான்ஸ்டு 3x 50MP 50x ஏ கேமரா, 6000 mAh பேட்டரியோட. இல்லை வேறு ஏதோ போட்டுருந்துச்சு. Edge into professional videos segments best AI powered pro grade camera, intelligence with Edge image studio, search magic eraser, magic editor, smart connect 2.0, 3 updates, 4 years security updates, 90 watt turbo charging. இதுக்கு 90 wattலாம் வந்துச்சேனா? இது 68 தான் நம்ம பாப்போம். எப்பயும் 90லாம் இல்லாம இல்ல, இதுக்கு முன்னாடியே இருந்திருக்கு. 68 தான் ரொம்ப காமனா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அப் டு 3 days வரைக்கும் பேட்டரி உங்களுக்கு தாங்கும். மச்சா 120 வாட்லாம் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கு வச்சா? இல்ல இவங்க நம்ம கண்ட்ரில இல்ல, இந்தியால லான்ச் ஆச்சுனா 120 வச்சு. மோட்டோ எட்ஜ் மோட்டோரோலா 120 வாட் சார்ஜர் கொடுத்த மாதிரி நம்மளுக்கு வரலன்னு நினைக்கிறேன். லான்ச் ஆச்சுன்னு தெரியல, நம்ம கண்ட்ரியில் லான்ச் ஆச்சு அப்படின்னு தெரியல. ஸோ இதோட கலர்ஸ் அதே கலர்ஸ் தான். பேண்டோன் டாஸ்லிங் ப்ளூ எட்ஜ் 50 ப்ரோ பாரு. நான் அதனால தான் கேட்டேன் 125 வாட் ஒயர்டு நம்ம ஊர்லையா 125 வாட். ஸோ இதுக்கு பேட்டரி அதிகமானதுனால தான் நம்மளுக்கு எட்ஜ் 50 ப்ரோ வரல.
நம்ம ஊர்ல உள்ள ஒரு சிலர் யூஸ் பண்ணாங்க, ஒரு சிலர் பெட்ரோல் பங்க்லயே இருந்தாங்க. வெளியே வரல. அதான் சொன்னேன், கியூஆர் வந்து ஒர்க் ஆகாது, ஃபோன் கியூஆர் இதுலேயே லாக் ஆகிடும். அவ்வளோதான், ஃபோன் சுவிச் ஆஃப் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஃபோர்ஸ் ரிபூட்டும் பண்ண முடியாது. ஃபோன் அப்படி வெடிக்கிற மாதிரி சூடாகும், பங்க் அவுட் வெளில போக சொல்லுவாங்க. ஃபோர்ஸ் ரிபூட்டே பண்ண முடியாத ஃபோன் ஏன் அப்படி இருக்கு? அதுதான் அதானே மோட்டரோலா, அதான் மோட்டரோலா வெளில போய் சொல்லிட்டாங்க. ஆமாம் ஆமாம், வேற யாரும் சுவிச் ஆஃப் பண்ணிடக்கூடாது, குறுக்க போகுது, அதுக்கு தான். சூப்பர். ஆமாம், அடுத்து வாய்க்கு வாங்க. அடுத்து கமெண்ட்டுக்கு அப்புறம் கமெண்ட்டுக்கு அடுத்தா ஓகே ப்ரோ டெலிவரி ஒர்க் பண்ணுறேன். சுபாஷ் ப்ரோ நான் டெலிவரி ஒர்க் பண்ணுறேன். iQOO 10, iQOO 10X, Oppo K13, பேட்டரி லாங் லைஃப், என்ன மொபைல் பெஸ்ட்? இப்போ இதில் வந்து K13 கொஞ்சம் நல்ல ப்ராசஸரு ப்ளஸ் 7500 வேறு. K13 தான் பெட்டராக வரும் இதில். ஆமாம், iQOO நல்லா தான் இருக்கும், ஆனால் Z10 தான் போனோம். அப்போ Z10 தான் அவர் கேட்குறேன்னு நினைக்கிறேன். 10X இருக்கு, Z10, Z10X அப்படி. இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் K13 வருது பட்ஜெட்டில். உங்களுக்கு கர்வ்டு ஸ்க்ரீன் வேணும்னா வந்து iQOO போங்க. K13 வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் தானே. K13 ஸ்டீரியோ, iQOO வந்து மோனோ. கர்வ்டு எப்படியும் அந்த ஸ்டாண்டில் வச்சு போட்டுருப்பாரு, எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு. அதனால நீங்க K13 வாங்கி என்ஜாய் பண்ணுங்க, போங்க போங்க. என்ன IP54 நினைக்கிறேன்ல, 50 64 ஏதோ ஒன்று, 69 இல்லை, IP65 இல்லை, 65யா? அதான் நார்மலாக இதே பட்ஜெட்டில் இருக்கிற ரியல்மி ஃபோன்ஸ் 69 பார்த்தோம். 65 தான். ஏதோ iQOO Z10 தானே. ஓகே, மொத்தம் K13 இது வந்து 64 Z10X. ஓகே ஓகே. அடுத்தது போட்ரானிக்ஸ் வாயு 7.0 வந்துருச்சு. அதுக்குள்ள டயர் இன்ஃப்ளேட்டர் 4000 mAh பேட்டரியோட வந்திருக்கு. இதுல புதுசா என்ன இருக்கு? அதே மாதிரி தான் இருக்கு டிசைன். நல்ல ப்ராடக்ட் இருந்தா சரி. டபுள் சார்ஜ் பவர் பேங்க் உங்களுக்கு 5 வாட் USB 5 வாட். பரவாயில்லையா? ரெண்டு 2000 mAh பேட்டரி இருக்கான். அப்புறம் LED ஃபிளாஷ் லைட் இருக்கு, SOS மோடு எல்லாமே இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ப்ரீசெட் மோட்ஸ் விலையும் கம்மியாக தான் இருக்கு. ஆனால் ஷாமி கிடைக்கிறதே இல்லைங்க இப்போ, ஃபுல்லாக அவுட் ஆஃப் ஸ்டாக். அதனால தான் இவங்களாம் 1850 ரூபா. நான் அமேசானில் பார்க்கும்போது 1900 இருந்துச்சு. ஸோ அப்பப்போ ஃப்ளக்சுவேட் ஆகும் போல் இருக்கு. எங்கள் நார்மல் ப்ரைஸ் எவ்வளோ 2000 ரூபா வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லா இடத்துலையுமே கிடைக்குதுன்னு போட்டிருக்கு. 12 months வாரண்டி. போட்ரானிக்ஸு, அமேசான், ஃப்ளிப்கார்ட்டு, மற்ற ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரீட்டைலர்ஸ் எல்லாத்துக்குமே கிடைக்குன்னு போட்டிருக்கு. ஆனால் அப்பப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடுது இந்த மாதிரி ப்ராடக்ட். முன்னாடி அமேசான் சாய்ஸ்னு போட்டு ஏதோ அகாரோட அதெல்லாம் ரொம்ப பெருசு. இந்த மாதிரி காம்பேக்டாக இல்லவே இல்லை எதுவுமே, ரொம்ப கம்மி. இந்த கியூபோ இருக்கு, இதெல்லாம் பெருசு, சைஸே கொஞ்சம் பெருசாக இருக்கு. ஷாமி சூப்பராக இருந்தது. ஷாமி இது சின்ன பேட்டரி. சரிடா, அடுத்த நியூஸ். அடுத்த கமெண்ட். கமான் விக்கி, கமெண்ட்டுக்கு போங்க. தவசி வாசம். ஹாய் சிவா ப்ரோ. போக்கோ F6 12 512 என்னோட ஃப்ரெண்டு 16K தரேன்னு சொல்றாரு. வாங்கலாம்னு இருக்கேன், ஒர்த்தா இருக்குமா? 7 months ஓல்டு மொபைல், ஜாலியாக யூஸ் பண்ண வேண்டியதான். தாராளமாக வாங்கியிருக்கேன். ஃப்ரெண்டோட ஃபோன் தானே, ஃப்ரெண்டு இங்கேருந்து தண்ணியில் போடாமல் இருந்தாருன்னா சரி, அவ்வளோதான். நல்ல டீல். 512GB வேறு. 512GB 16K சூப்பர். ஃப்ரெண்டுங்கிறனால தான் தராரு போல இருக்கு. ஏன்னா சும்மாவே இப்போ என்ன 8/256 வந்து 23,999 இல்லாட்டி 23க்கு பார்க்க முடியுது ஆஃபரோட. ஸோ அப்படி இருக்கும்போது இது பரவாயில்லையே, 30 கிட்ட வரும்னு வச்சுக்கீங்க. சூப்பர் தான். நெக்ஸ்ட் நியூஸுக்கு இதெல்லாம் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோமா? அது ரியல்மி 14T அப்படின்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க போன வாரம். என்ன ஸ்பெஷாலிட்டினா P3 இருக்கா, அதே வச்சுட்டு பேக் டிசைன் மாற்றிட்டு இந்த இதுக்கு பதிலாக ஸ்னாப் ட்ராகன் 6 Gen 4க்கு பதிலாக டிமென்சிட்டி 6300 போட்டாங்க. கேட்டால் 14T குளோபலில் வந்து 14 ஒன்று வந்துச்சு. அப்புறம் நம்ம மூத்தர பையன் இருந்தது 14X. அது 14X 14T 14 இந்தியாவில் இல்லை, குளோபலில் இருக்குது. அதுதான் வந்து P3. அப்புறம் 14 Pro 14 Pro Plus. ஐயோ, ஆட்டு போடுங்க திருப்பி ஆரம்பிச்சிருச்சு போலியே. மற்றது எல்லாமே அதே தான். அதே IP68 ரேட்டிங், 69 ரேட்டிங்ஸ் இருக்குது. அதே 6000 mAh 45 வாட் சார்ஜிங்கு. நானும் அதுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். டிசைன் ஆனரில் 5 ப்ராடக்ட் இருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்லாம் கொடுத்துட்றான். அந்த மோட்டோலாவும் இவனும் எல்லா கேட்டகரியிலும் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுக்குறான். நிறைய பேர் கொடுக்கறது இல்லை. அதான் இப்போ கூட நம்ம பார்த்தோம், நிறைய பேர் தரது இல்லை. குறுக்கு கத்திக்கிட்டு இருக்கான். அடுத்தது நூபியா Z70X அல்ட்ரா ஃபோட்டோகிராஃபர் எடிஷன்
சிவா உங்களுக்கு தான் வந்து ஃபோட்டோகிராஃபியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போல் இருக்கு. அதுக்கு எதுக்கு நூபியா ஆகணும்? ஒன்று வாங்கிட்டு போயிடுங்க. அதுக்கு நான் விவோ வாங்கிப்பேன். இதில் பாருங்க அதெல்லாம் வாங்கக்கூடாது. 35mm லென்ஸாம். கஸ்டமாக வந்து ஆம்னிவிஷனோட பார்ட்னர்ஷிப் பண்ணி மெயின் லென்ஸ் வந்து நாங்கள் வந்து 1 inch சென்சாரியே வந்து டஃப் கொடுப்போங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓ இவங்க சென்சார் குட்டி போல இருக்கு. என்ன ஆளுக்காளு இந்த கேமரா சைனால இப்படிதான் இருக்கு. கேமரா கிரிப் மாதிரி ஒன்று போட்டு அதில் என்னன்னா உனக்கு வந்து ஃபோட்டோ கியரோட பார்ட்னர்ஷிப் பண்ணி இந்த பாருங்க இன்டர்சேஞ்சபிள் லென்ஸ்னு போட்டு ஃபிஷ்ஷை மேக்ரோ 139mm டெலிஃபோட்டோ 400mm சூப்பர் டெலிஃபோட்டோ இந்த மாதிரி தனியாக விற்கிறாங்க. போற போக பார்த்தா கேமரா மாதிரியே அப்படியே போயிடும் போறியே. இல்லடா நானே வந்து கேமராவுக்கு பதில் ஏன் ஃபோன் போறேன்னா ரொம்ப ஈஸி டு கேரி அரௌண்டுக்கு தான் ஃபோன் ப்ரிஃபர் பண்ணேன். நீங்க இவ்வளவு லென்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒவ்வொரு பாக்கெட்ல போட்டு நான் எங்க போக அதுக்காக மாட்டிக்கிற மாதிரி இந்த கேமரா கிட்ட மாதிரி ஒன்று வாங்கினாலே நீ மாட்டிக்கிற மாதிரி தான். அதை வந்து ஒரு இதை போட்டு மாட்டிக்கிறாங்க. சிஎம்எஃப்ல நாங்கள் எப்போ கொடுத்தாச்சுங்க போன வருஷமே. நீங்க கேமரா கிட்டு கொடுத்தீங்களா? பேக் கவர் மாத்திர மாதிரிலாம் கொடுக்குறீங்க. கேமரா கிட்டு எப்போ கொடுப்பீங்க? கொடுப்போம் கூடி விரைவில். என்டி ஃபில்டர் இருக்கா? என்டி ஃபில்டர் கொடுக்குறீங்களா? போலரைசர் கொடுக்குறீங்களா? சிஎம்எஃப் ஃபோன் 2 Pro வந்து 3000 nits கிட்ட வரும்னு தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா இவங்க 2000 nits தான் தராங்க. வாட் இஸ் திஸ்? அதெல்லாம் வந்து வேற லெவல் குவாலிட்டி வந்து வேற லெவலா இருக்கும். பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 1/2 inch வந்து பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோ 64 MB பெரிஸ்கோப் டெலிஃபோட்டோவா. மெயின் கேமரா வந்து கஸ்டம் சென்சார் 35mm லென்ஸ். அதுக்கப்புறம் ஒரு அல்ட்ரா வைட் வேற இருக்கு. 50 MB அல்ட்ரா வைட் வேற இருக்கு. அல்ட்ரா வைட்ல 2.5 cm மேக்ரோவா? அட போங்கடா. பின்ன மெயின் கேமரால இல்ல டெலிஃபோட்டோல கொடுப்பாங்க. டெலிஃபோட்டோல மேக்ரோ அதெல்லாம் கிடையாது. ஓகே. அது தவிர வந்து 6600 mAh பேட்டரி இருக்குது. 80 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் இருக்குது. IP68 IP69 இருக்குது. ஒரு ஸ்னாப்ட்ராகன் 8 Elite இருக்குது. இதெல்லாம் வச்சு 53000 ஸ்டார்டிங் ப்ரைஸ். சூப்பர். ஓகே. இது வந்து 1 TB வந்து ஃபோட்டோகிராஃபி கிட் வந்து 10000 ரூபாய் 10500 வேஸ்ட். அடுத்து அது 20000 ரூபாய் கிட்ட வருது விவோ. ஆனால் விவோ வந்து அந்த எல்லாம் லென்ஸ் இதில் தனியாக வாங்கணும்னு நினைக்கிறேன். இவ்வளோ லென்ஸ் எல்லாம் இதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் எக்கச்சக்கமாக போகும். இதெல்லாம் சேஸ் லென்ஸா என்ன? இது இல்லை வேற ஏதோ ஃபோட்டோ கியர்னு அந்த 290 ரூபா சொல்லுவேன் வச்சா லென்ஸ் தான் இது. சும்மா லென்ஸ்னு தெரியல. நீ உட்காந்து சேஸ் கோடாக்லாம் பண்ணிட்டு இருந்தானா அப்புறம் ஃபோன் ப்ரைஸ் எங்கேயோ போய்டும்ல. பண்ண மாட்டாங்க. அடுத்தது ஏர்டெல் இன்டர்நேஷனல் ரோமிங் பிளான் 189 கண்ட்ரீஸ்க்கு வந்து ஒரே பிளான் 189 ரூபா ஒரு வருஷத்துக்கு. வேலை எவ்வளோ தெரியுமா? 4000 ரூபா. இதை ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நார்மலாக 1.5 GB டெய்லி டேட்டா, அந்த அன்லிமிட்டெட் கால்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. அது தவிர நீங்கள் இன்டர்நேஷ்னல் டவராக இருந்தீங்கன்னா 1 year வேலிடிட்டியாடா? ஆமாம், நீங்கள் இன்டர்நேஷ்னல் டவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 5 GB டேட்டா 100 minutes வந்து கால் பேசிக்கலாம் 1 year வேலிடிட்டியில். அந்த வெளியூர் போகும்போது உங்களுக்கு ரோமிங் பிளான் ஆட்டோமேட்டிக்காக ரோமிங்கில் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகி 1 yearல ஒரு 5 GB டேட்டா மட்டும்தான் ரோமிங். 1 year வேலிடிட்டி. நீ எப்பயாவது இன்டர்நேஷனல் இதில் ட்ராவல் வெளில போயிட்டு இப்போ நார்மலாக வாங்கினா எவ்வளோ தெரியுமா? 900 rupeesக்கு 10 நாள் தான் இருக்கு. ஆனால் நீ ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு வருஷத்தில் ஒரு 10 தடவை வெளியூர் போகிற 1.5 GB டேட்டா 1.5 அது 1 GB டேட்டா. அதான் சொல்கிறேன், அது 1 GB டேட்டா. நீ அதை 5 தடவை போட்டேன்னு வையே, அதுவே கிட்டத்தட்ட 4500 ரூபா வந்துடுது. போயிடுது. அதுக்கு பதிலாக இது போட்டால் உனக்கு 1.5 GB டெய்லி டேட்டா உனக்கு லோக்கலாகவும் ஒர்க் ஆகும். எந்த கண்ட்ரி போகிறீங்களோ இன்கேஸ் நீங்கள் அங்கே நிறைய நாள் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் லோக்கல் சிம் வாங்கி யூஸ் பண்ணிவிடுங்க. ஏன்னா இந்த மாதிரி எனக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இந்தியாவிலேருந்து நிறைய இன்கமிங் கால்ஸ் வருது இந்த மெயின் சிம்முக்கு. அதனால தான் நான் அதை ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இந்தியாவிலேருந்து நிறைய இன்கமிங் கால்ஸ் வருது. இப்போ உனக்கு இன்கமிங் கால்ஸ் வந்தால் அதுவே பிடிச்சிடுவான், எக்கச்சக்கமாக அநியாயத்துக்கு தீட்டிடுவான். ஆமாம், அதை அட்டன் பண்ண இன்கமிங் கால்ஸ் உனக்கு கொரியர் ஏதோ வருது, உனக்கு கால் பண்றான், யாருமே இல்ல வாங்கறதுக்கு. அப்போ என்ன பண்ணுவேன்? வாட்ஸ்அப்ல கால் பண்ணுங்க அப்படின்னுவியா? எமர்ஜென்சிக்காக கேஸுங்க. நான் ஏன் வேணான்னு சொல்றேன்னா, நான் ஐசாண்டு போனபோது போட்டுன்னு போனேன்னா 1.900 rupees இதுக்கும் போட்டேன், ஜியோக்கும் போட்டேன். மேப்பு 15 நிமிஷம் யூஸ் பண்ணேன், ஃபினிஷ். 1.5 GB. மேப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, நீ லோ டேட்டா மோட்ல தான் யூஸ் பண்ணணும். மேப் அங்க வேற வழி இல்ல, நடந்து போனோம் பஸ் ஸ்டாண்டுக்கு. என்ன ஏது ஒண்ணும் தெரியும். நீ என்ன நடந்துலாம் போற? நீ ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணிட்டு போகணும். இந்தியால இருந்து கரெக்டா ஐஸ்லாண்டோட ஆஃப்லைன் மேப் கண்டுபிடிச்சு டவுன்லோட் பண்ணிட்டு போனோம்.
ஆனா அதுவும் நான் பண்ணேன், அது ஒழுங்கா எனக்கு ஒர்க் ஆகல. எது பிக்சல் ஓவி மேப்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு, அதில் வேற லெவலாக இருக்கும் ஆஃப்லைன் மேப் டவுன்லோடு. அந்த காலத்தில் சிம்பியன்லேயே வந்து வேற லெவலில் பண்ணிட்டு இருந்தோம். அது வேற டைம். என்ன கண்ட்ரிக்கு வேணுமோ அந்த கண்ட்ரிக்கு ஆஃப்லைன் மேப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். பிசி சூட் மாதிரி இதில் கனெக்ட் பண்ணி நம்ம மேப் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போலாம் அப்படி ஆப்ஷன்ஸே பார்க்க முடியறது இல்லைங்க. சோகம் தான். அடுத்து வோடாஃபோன் ஐடியா சண்டிகர் பாட்னால வந்து 5G லான்ச் பண்ணிட்டாங்களாம். சண்டிகர்ல பார்ட்னர் ஆயிட்டாங்களா? சாப்பிடவே இல்லை. கூடிய சீக்கிரம் வந்து டெல்லி பெங்களூர்ல வந்து 5G லான்ச் பண்ண போறாங்க. இந்நேரம் மீன்வைல் ஜியோ டெஸ்டிங் 6G அப்படின்னு வரும் ஒரு போஸ்ட். அதானே இதே வேலையா போச்சுங்க. பிஎஸ்என்எல் 4G சக்சஸ்ஃபுல்லா 4G ல முடிஞ்சிச்சு. அவங்க டைரக்டா 6G தான், 5G கிடையாது. 5G வராது. அதான் போட்டுருந்தாங்களே. 6Gனா இப்போ 2030 எல்லாம் லான்ச் பண்ணுறது தான் முன்னாடி. அவங்களுக்கு 2030 முன்னாடியேவா? டேரக்டாக ஸ்டார்லிங்க் தான். ஆமாம், அதை வந்து அப்படியே ரீபிராண்ட் பண்ணிட்டு போயிடுவோம் நாங்கள். சரி, நத்திங்கில் ஏதோ அப்டேட் வந்திருக்கேன், புது அப்டேட் வந்திருக்காமே ஃபோன் 3A சீரீஸுக்கு. ஆமாம், அதில் டெலிஃபோட்டோ வீடியோ ரெக்கார்டிங்லாம் போட்டிருக்காங்களாமே. ஆமாம், அதில் 4K எல்லாரும் கேட்டீங்க அப்படின்றதுக்கோசரம் ஃபீட்பேக் எடுத்துக்கிட்டு அதை வந்து கொடுத்துருக்கோம். ஆமாம், நீங்கள் டெலிஃபோட்டோலையும் பெரிஸ்கோப்லையும் கம்யூனிட்டி தான் எங்களுக்கு எல்லாமே. கம்யூனிட்டிலனா நாங்கள் இல்லை ஆட் பண்ணியிருக்காங்களாம் அப்டேட்டில். அதுக்குன்னு எல்லாத்தையும் கட்டக்கூடாது, எல்லாத்தையும் கொடுக்க மாட்டோம். அப்படி இல்லை, அதுக்குன்னு இப்போ கொடுத்துட்டோம். அதில் குவாலிட்டி எதிர்பார்க்காதீங்க, கொடுத்துட்டோம். கேட்டீங்க கொடுத்துட்டோம். நீ குவாலிட்டின்னுலாம் கேட்கல. ஆமாம், ஏதோ கேட்டீங்க நாங்களும் கொடுத்துருக்கோம். நாங்களாம் விஜே கேமரா நாங்கள் க்ரீன் ஸ்க்ரீனு இதெல்லாம் கேட்கல, டிஸ்பிளே இஷ்யூ பற்றி எதுவுமே கேட்கலையே. நீங்கள் ஏன் டிஸ்பிளே முடிச்சு விட்டீங்க 2A சீரீஸ்க்கு? அதெல்லாம் வந்து அவங்களோட மிஸ்டேக்ஸ். அப்படி சொல்லாதடா, அகீஸ் வந்து என்ன நீ தப்பு பண்றடா, அப்படி பேசாத. வெளியில வந்து நிறைய பேர் வதந்தி கிளப்பிட்டு இருக்கானுங்க. அப்படி எதுவுமே இல்ல, ஒரு ரைசிங் பிராண்ட். இப்ப டிஸ்ப்ளே இஷ்யூ வந்தவங்க எல்லாம் போய் சொல்றாங்க. ஆமா, இஷ்யூலாம் வரல, அவங்க போனே வாங்கலங்கற. ஆமா, ஏஐயால இமேஜ் வந்து ஜெனரேட் பண்ணி எங்களோட வந்து எங்க ரைசிங் பவர் வந்து தடுக்க பாக்குறாங்க. அப்படி சொல்லாத, எங்களோட ரெப்யூட்டேஷன். நாளைக்கு வந்து சிஎம்எஃப் லான்ச் ஆகுது, நாளைக்கு அதோட பிரைசிங் அது என்னதான் பண்ணிருக்காங்கன்னு நம்ம நாளைக்கு டிவிடில டிஸ்கஸ் லான்ச் ஆகுது. அதான் இன்னைக்கு லான்ச், நாளைக்கு வீடியோல விமர்சனம். எங்கேயும் போயிடாதீங்க, நாளைக்கு கமெண்ட்ஸ் வீடியோ எல்லாம் கிடையாது. சிஎம்எஃப்-ஓட டேர் டவுன் விக்கி டேர் டவுன் தான் வேற லெவலா இருக்கு போகுது. வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இதுலயே வந்து ஒரு ஈஸ்டர் எக் 2 இருக்கு உங்களுக்கு இந்த டிவிடி எபிசோட்லயே. சரி, அந்த ஈஸ்டர் எக்லாம் இருக்கட்டும், நாளைக்கு கமெண்ட்ஸ் வீடியோ தானே பண்ணுவீங்க. கமெண்ட்ஸ் வீடியோ கிடையாது, கமெண்ட்ஸ் வீடியோ தள்ளி Thursday வச்சிருக்கோம் கமெண்ட்ஸ் வீடியோ. அப்போ நாளைக்கு சிஎம்எஃப்க்கு மட்டுமே நம்ம எபிசோட மாத்திரம்னா எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான பிராண்டா இருக்கணும் பாத்துக்கோங்க. அது உண்மைதான். இத்துடன் இந்த எபிசோட்ல இருந்து விடைபெறுகிறோம். விக்னேஸ்வர், அவனே என்னென்னமோ சொல்றான். சிவபாரணி, ஓகேங்க, பாய். வணக்கம் கிட்ஸ், வணக்கம் டெக்னாலஜி முன்னேற்றங்கள். வணக்கம் கிட்ஸ், இது வெறும் நியூஸ் இல்ல, எங்க ஹார்ட் பீட். புது gadgets, புது facts in the technology streets. வணக்கம் கிட்ஸ், வணக்கம் கிட்ஸ், வணக்கம். நான் தான் நம்ம கையில் உலகம் இருக்கு, சரியான வழியில் அதை பயன்படுத்து. நாம் தான் நமக்கு நடுவுல ஒரு கணக்கு இருக்கு. ஸ்மார்ட் கேட்ஜெட்ஸ் அண்ட் போன்ஸ் மேல வந்தாக்கிருக்கு. புது யுகம், புது சரித்திரம், முன்னேற்றம் தொடங்கும் போர்க்காலம்.